எப்படி இந்த ஓட்சோரியை இவங்க கொண்டு வராங்க, அதை எப்படி திரு அமித்ஷா அவர்கள் எதிர்க்கிறார்? அவர் கேட்கக்கூடிய சிம்பிளான விஷயம் என்னன்னா, 2014 எடுத்துக்கோங்க, இது வரைக்கும் 2014 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ 3 லோக்சபா நாங்கள் ஜெயிச்சிருக்கோம், 41 தடவை சட்டமன்ற தேர்தல்கள் வெவ்வேறு இடத்துல ஜெயிச்சிருக்கோம். காங்கிரஸ் 30 இடத்துல ஜெயிச்சிருக்கு. அப்போ நாங்கள் இங்கே 44 ஜெயிச்சாலும் காங்கிரஸ் அங்கங்கே 30 இடத்துல ஜெயிச்சிருக்கு. ஆனால் ஜெயிக்கும் போது மட்டும் புது சட்டை புது துணியெல்லாம் போட்டு பதவி ஏற்க வந்துடுறீங்க, தோக்கும் போது மட்டும் ஏன் மூக்கால் ஆடுறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கார். நான் எப்படி கரெக்ட் தானுங்க? நீங்கள் இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா, எங்கெல்லாம் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்களோ அங்கெல்லாம் நான் பதவி ஏற்க மாட்டேன், பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஏன் ஜெயிக்கும் போதெல்லாம் புது துணி போட்டு, அந்த புது துணிங்கிறது ஒரு சும்மா ஒரு குசும்பு குத்தல் நையாண்டி இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். அப்போ அது ஒரு கிண்டலாக சொல்கிறாரு. பட் அதில் இருக்கக்கூடிய உண்மையை பாருங்கள். ஜெயிக்கும் போது வாயே திறக்கிறது இல்லை. ஏன் இங்கே தெலுங்கானாவில் அவங்களால ஜெயிக்க முடியல, கேரளாவில் ஜெயிக்க முடியல, தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியல, பெங்காலில் இது வரைக்கும் ஜெயிக்க முடியல. அப்போ இங்கே எல்லாமே நீங்கள் ஓட்சோரியை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்களே, ஏன் இப்போ மட்டும் பேசுகிறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாங்களா, எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் ஆர்எஸ்எஸ் காரங்களை தான் கொண்டு போடுறீங்க அப்படின்னு. அப்போ இதற்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தால் என்ன தப்பு? ஆர்எஸ்எஸ்லேருந்து தான் வரோம். தேசத்தோட பிரைம் மினிஸ்டர் யார்? ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர். தேசத்தோட ஹோம் மினிஸ்டர் யார்? ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர். இதில் என்ன பிரச்சனை? கண்டிப்பாக ஆர்எஸ்எஸ்ல வந்தவங்களுக்கு உண்டான முக்கியத்துவம்லாம் இங்கே இருக்கும், அதில் எந்த விதமான தவறும் கிடையாது அப்படிங்கிறத அவர் எடுத்து சொல்கிறார். ஸோ இது எல்லாத்தையுமே அவர் முன்னெடுத்து வைக்கிறாரு. வயநாட்டில் ஜெயிக்கிறீங்க, ராய்பரேலியில் ஜெயிக்கிறீங்க, இங்கெல்லாம் ஜெயிக்கும் போது மட்டும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மற்ற இடத்துல நீங்கள் ஜெயிக்க முடியாத இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற சுயபரிசோதனை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஓட்சோரின்னு சொல்கிறது ரொம்பவே கேவலமாக இருக்குது. இது மட்டும் இல்லை, பாராளுமன்றத்தில் சில விஷயங்கள் சொல்லப்படுது, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், நோட்டீஸ் பண்ணணும். எங்கே ஓட்சோரி ஃபஸ்ட்டு நடந்தது அப்படின்னா, ஓட்சோரி பண்ண ஆள் நேரு அவர்கள். காங்கிரஸ் எல்லாம் உட்காந்து முடிவு பண்ணுறாங்க யார் பிரதம மந்திரியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மேக்சிமம் ஓட்டு சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு கிடைக்குது. 4 ஓட்டோ என்னமோ தான் நேரு அவர்கள் வாங்குறாரு. பட் இருந்தாலும் நேருவுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுது. அப்போ ஃபஸ்ட்டு சோரி எங்கே நடக்குது? இங்கே காங்கிரஸுக்குள்ளே தான் நடக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2வது முக்கியமான ஓட்சோரியை பற்றி பேசுகிறாருங்க. இது இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். 1975 ஒரு கேஸ் நடக்குது அலகாபாத் ஹைகோர்ட்டில். அப்போ சின்ஹா அப்படிங்கிற ஜட்ஜ் அவர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்டோரல் மால் ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணி தான் இந்த இந்திரா காந்தி அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க, ஆகையினால அவங்களோட ஜெயிச்சது நல் அண்ட் வாய்டு அப்படின்னு கொடுக்குறாரு. ஓட்சோரி ஃபஸ்ட்டு எங்கே நடந்திருக்கு பாருங்க. அப்போ அதுக்கு வேண்டி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சட்டம் இயற்றிருக்கு பார்த்தீங்களா, அந்த சட்டத்தை நீங்கள் சேலஞ்சே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டே பைபாஸ் பண்ணுறதுக்குண்டான சட்டத்தை கொண்டு வராங்க இந்திரா காந்தி. அந்த மாதிரி எமர்ஜென்சி மைண்ட் செட்டு கொண்ட ஒரு எதேச்ச அதிகாரம், ஒரு அத்தாரிட்டேரியன் மைண்ட் செட்டு கொண்ட நீங்கள் ஓட்சோரியை பற்றி பேசலாமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க.